சுவாமி விவேகானந்தரின் வீர மொழிகள். ஒரு நல்ல லட்சியத்துடன் முறையான வழியை கைக்கொண்டு தைரியத்துடன் வீரனாக விளங்கு. நீ மனிதனாக பிறந்திருக்கிறாய். நீ வாழ்ந்து மறைந்ததற்கு உன் பின்னால் ஓர் அழியாத அறிகுறி எதையாவது விட்டு செல். எனது அருமை குழந்தைகளே, முன்னேறி செல்லுங்கள். பரந்த இந்த உலகம் ஒளியை வேண்டுகிறது, அதை எதிர்பார்க்கிறது. இந்தியா மட்டும்தான் அத்தகைய ஒளியை பெற்றிருக்கிறது. உண்மையான மதத்தின் தலை சிறந்த உயர்ந்த ஆன்மீக உண்மைகளை இந்தியா பெற்றிருக்கிறது. ஆகையால்தான் பலவிதமான இன்ப துன்பங்களில் இருந்தும் இன்று வரையிலும் கடவுள் இந்தியாவை பாதுகாத்து வைத்திருக்கிறார். இப்போது அதை பிறருக்கு வழங்குவதற்கு உரிய சரியான நேரம் வந்துவிட்டது. எனது வீர குழந்தைகளே, நீங்கள் மகத்தான பணிகளை செய்ய பிறந்தவர்கள் என்பதில் நம்பிக்கை கொள்ளுங்கள். சிறிய நாய்க்குட்டிகளின் குரைப்பை கேட்டு நீங்கள் அஞ்ச வேண்டியதில்லை. ஆகாயத்தின் இடியோசைகளை கேட்டும் நீங்கள் அஞ்ச வேண்டாம். எழுந்து நின்று வேலை செய்யுங்கள். உண்மைக்காக, மத உணர்வுக்காக துணிச்சலாக போராடுபவர்கள் சரியான வழியிலேயே போகிறார்கள். அதையே வேதங்களும் போதிக்கின்றன. மனம் சோர்ந்து விடாதீர்கள். பாதை மிகவும் கடினமானது, கத்தி முனையில் நடப்பது போன்றது. ஆனாலும் சோர்ந்து விடாதீர்கள். எழுந்திருங்கள், விழித்திருங்கள். குறிக்கோளை, லட்சியத்தை அடைந்தே தீருங்கள். மிருக இயல்பு, மனித இயல்பு, தெய்வீக இயல்பு என்ற இந்த 3 குணங்களால் மனிதன் உருவாக்கப்பட்டிருக்கிறான். உன்னிடமுள்ள தெய்வீகத்தன்மையை வளர்க்கக்கூடியதுதான் நல்லொழுக்கமாகும். உன்னிடமுள்ள மிருக இயல்பை அதிகரிக்க செய்வதே தீய ஒழுக்கம். நம்மை முன்னேற்றத்திற்கு அழைத்து செல்வதே நல்லொழுக்கம். கீழ்நிலைக்கு இழுத்து செல்வதே தீய ஒழுக்கம். மிருக இயல்பை உன்னிடமிருந்து அழைத்துவிட்டு மனித தன்மை கொண்டவனாக மாற வேண்டும். அதாவது அன்புள்ளமும் தர்ம சிந்தனையும் உடையவனாக இருக்க வேண்டும். பிறகு நீ அந்த நிலையையும் கூட கடந்து சென்று தூய சத் சித் ஆனந்தமாக ஆக வேண்டும்.